புகழோடு குமரியில் எழுந்தவர், கோவினை பாடாது பாரினை வென்றவர், மதங்களை சாராவோ மனிதம் பாடி வேவியர் சிறந்தது அன்பென்றோதி. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் எல்லாரும் நல்ல நலமும் ஆரோக்கியமும் பெற்று நிம்மதியா சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறேன். எப்பவும் போல தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய என்கரேஜ்மெண்ட், நீங்க கொடுக்கக்கூடிய கிரிட்டிசிசம், இது எல்லாமே தான் எங்களை நாங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரி, இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியில புதுசாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி கூண்டு பாலம். கன்னியாகுமரி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு தெரியும். தமிழ்நாடுக்கு வரக்கூடிய வெளி மாநிலங்களும் சரி, வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாருமே கன்னியாகுமரிக்கு ஒரு விசிட் அடிக்காம போகவே மாட்டாங்க. இந்தியாவின் தென் பகுதியுடைய டிப் ஆஃப் இந்தியா, சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கன்னியாகுமரியில நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 பெரிய பாடிஸ் ஆஃப் வாட்டர். ஒரு பக்கம் வந்து அரேபியன் சி, இன்னொரு பக்கம் பே ஆஃப் பெங்கால், கீழே வந்து இந்தியன் ஓஷன். இது 3மே சங்கமிக்கக்கூடிய அந்த குமரி கடல் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஹைலைட்டான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1970 விவேகானந்தருக்கு அந்த நினைவு மண்டபம் எழுப்பப்பட்டது. அதாவது அந்த இடத்துல தான் வந்து அவருக்கு வந்து என்லைட்மெண்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நினைவு மண்டபம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி 2000 வருஷம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து திருவள்ளுவருக்கு 133 அடியில ஒரு பெரிய சிலையை எழுப்பினார். இது 2ம் தான் வந்து ரொம்ப ஹைலைட். ஆனா பாருங்க, முதல்லலாம் இந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்கணும், இல்ல விவேகானந்தர் பாறையை நீங்க பார்க்கணும்னா அதுக்கு வந்து நீங்க போட்ல தான் போயாக்கணும். நிறைய டூரிஸ்ட் இருக்கும்போது லிமிடெட் ஃபெரிஸ் இருக்கும். அதனால நிறைய வெயிட் பண்ணி பொறுமையா போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி கடலுடைய சீற்றம் அதிகமா இருக்கும்போது, காற்று அதிகமா இருக்கும்போது, ஹை டைட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல இந்த போட்டை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்போ ரொம்ப தூரத்துல இருந்து வரக்கூடிய அந்த டூரிஸ்ட் எல்லாம் வந்து சில நேரங்கள்ல ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருந்து. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில நேத்து திருவள்ளுவர் சிலை அங்கே வைத்து 25 வருடங்கள் ஆயிடுச்சு. சில்வர் ஜூப்ளி கொண்டாடக்கூடிய அந்த தருணத்துல புதுசான ஒரு கண்ணாடி கூண்டு பாலத்தை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அங்க இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த பாலத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜியில வந்து இந்த பாலத்தை அவங்க அமைச்சிருக்கிறாங்க. என்ன விதமான ஒரு கடல் சீற்றம் இருந்தாலும், இயற்கை இடர்பாடுகள் இருந்தாலும், இதெல்லாத்தையும் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு டியூரபிலிட்டியும் சேஃப்டியும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த பாலம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸையும் முறைப்படி வாங்கி இதனுடைய டியூரபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, சேஃப்டி இதெல்லாம் செக் பண்ணி இந்த பாலத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதனால தைரியமா மக்கள் அங்க போலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் வந்து இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு. 2வது, இந்த பாலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 77 மீட்டர் நீளம், 10 மீட்டர் அகலத்துல 37 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவங்க கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப சீனிக்கா இருக்கு அந்த கண்ணாடி பாலங்கள். நீங்க எவ்வளவு வெளிநாடுகள்ல எல்லாம் நிறைய கண்ணாடி பாலங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சில போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நான் போட சொல்றேன். இந்தியாவிலேயே கூட கேரளால ஒரு 2 கண்ணாடி பிரிட்ஜ் இருக்கு, பீகார்ல இருக்கு, சிக்கிம்ல இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல, அதுவும் இந்தியாவிலேயே முதல் முறையில் கடலின் மேல் இப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்குன்னா அது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கூண்டு பாலம் தான். அந்த பெருமை அப்படிங்கிறது தமிழ்நாடு தான் சேரும். 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், ஒரு விஷனரி ப்ராஜெக்டா கூட இருந்தது அப்படின்னு சொல்லலாம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 2000 ஆண்டு திருவள்ளுவர் சிலையை அமைச்சார்னா, கிட்டத்தட்ட அதோடைய சில்வர் ஜூப்ளி அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாலத்தை அமைத்து தமிழ்நாடு வந்து இப்போ ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. இது மூலமா இந்த ஒரு டூரிஸ்டுக்காக, இந்த ஒரு அட்ராக்ஷனுக்காக இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது மூலமா நிறைய டூரிஸ்ட் வந்து இங்க வருவாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு சீனிக் ஸ்பாட்டா இருக்கு. சோ 2025 வருடம் உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல கண்டிப்பா விசிட் டு கன்னியாகுமரியை நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க. குழந்தைங்களோட, குடும்பத்தோட கன்னியாகுமரிக்கு போய் இந்த சீனிக் பியூட்டியை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நிச்சயம் நீங்க என்ஜாய் பண்ணணும். எவ்வளவோ வெளிநாடுகள்ல இது போன்ற விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வீடியோஸ்ல பாத்திருக்கோம், போட்டோஸ்ல நம்ம பாக்குறோம். இங்கெல்லாம் போறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா நம்ம ஊர்லயே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கும் பொழுது அதை கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே
திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் நினைவு மண்டபமும் கன்னியாகுமரிக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடையாளத்தை பெற்று தந்ததோ அதே போன்ற ஒரு அடையாளத்தை இந்த கண்ணாடி பாலமும் பெற்று தரும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. மறக்காம 2025ல கன்னியாகுமரிக்கு ஒரு விசிட் அடிங்க. நன்றி, வணக்கம்.